ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விசிகாவின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தாரு. காலையில 2 முறை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பதிவிடப்படுது, 2 முறை எடிட் பண்ணப்படுது. இது குறித்து விசிகாவின் தலைவர் திருமா கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பண்ணல, என்னுடைய அட்மின் யாராவது பண்ணிருப்பாங்க, 2 அட்மின் இருக்காங்க, அந்த அட்மின்ல யாராவது பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு அட்மின் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் திருமா பேசுறாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஒருத்தர் ஒரு விஷயம் குறித்து பதிவு பண்ணிருந்தார். யார் பண்ண கேட்ட நான் பண்ணவே இல்லை, அட்மின் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு அதே பேச்சதான் திரும்ப அவர்கள் பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னா, விசிகா கட்சி என்பது தமிழ்நாட்டில் கூட சாதாரண கட்சிகள் போலாம் கிடையாது. இந்த கட்சி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடிய ஒரு கட்சி. இது ஏன் நம்ம பங்கு கேட்க கூடாது, தமிழ்நாட்டில் பங்கு கேட்கக்கூடிய உரிமை விசிகா கட்சி தான் இருக்கிறது என்பதை ரொம்ப ஆணித்தரமாக தெளிவாக ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், இதுதான் விசிகாவோட நிலைப்பாடு என்று திருமா சொல்றாரு. இதை வைத்துதான் நீங்க விசிகாவை புரிஞ்சுக்க முடியும் என்றதை சொல்றாரு. அந்த வீடியோ பழைய வீடியோலாம் கிடையாது, இப்ப பேசின வீடியோ தான். அதாவது இன்னைக்கு பேசின வீடியோ கிடையாது, ஏற்கனவே பேசின வீடியோ இன்னைக்கு பதிவிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இப்பதான் பேசியிருப்பார், ரொம்ப முன்னாடிக்கான வீடியோலாம் கிடையாது, இப்பதான் பேசின ஒரு வீடியோ. இந்த வீடியோவை இவர் பதிவிட்டு இருக்காரு. எந்த நேரத்துல? விசிகா நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்க போகின்றது. அதுக்கு ஜனநாயக சக்திகள் யார் வேணா வரலாம், அதிமுக கூட வரலான்றதை அழைப்பு எடுத்திருந்தாரு. இந்த அதிமுக கூட வரலான்றதை இவர் எப்ப அழைப்பு எடுத்தாரோ அப்பவே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி உடைகின்றது, திமுக கூட்டணி வெளியே வர போறார் திருமான்றதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னது என்ன? ஜனநாயக சக்தியில் யார் வேணா வரலாம். ஆனா ஒரு தலைவர் தான் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் இந்த சமூகத்தில் என்ன விதமான பிரதிபலிப்பை ஏற்படுத்துன்னு தெரியும், அது திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துதான் அதிமுக வரலான்றதை சொல்லியிருக்காரு. பாஜக பாமக வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அதிமுகவும் வரலான்றப்ப என்ன சொல்ல வராரு? நிச்சயமாக இது கூட்டணியை பற்றிய ஒரு யோசனையை மக்கள் மத்தியில பிரதிபலிக்கும், அரசியல் வட்டாரத்தில் பிரதிபலிக்கும் தெரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சூழல்ல இந்த ஒரு வீடியோ, இந்த வீடியோ காலையில 2 முறை பதிவிடுறாங்க. அதாவது தெரியாம ஒரு முறை பதிவிடலாங்க, தெரியாம 2 முறை எப்படி பதிவிட முடியும்? 2 முறை பதிவிடுறாங்க. டைட்டிலே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு போட்டுதான் அந்த வீடியோவே பதிவிடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு பேசிட்டு போகிற வீடியோவில் அதை டெலிட் பண்ணுறாங்க. கேட்கும்பொழுது யாரோ அட்மின் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் செய்தியாளர் கேட்கும்பொழுது இந்த முழக்கன்றது நாங்கள் இதை இன்னைக்கு வைக்கல, விசிகா கட்சி எப்போ தேர்தல் அரசியலுக்குள்ள வந்துச்சோ அன்னிலிருந்து நாங்கள் வச்சுட்டு தான் இருக்குன்றதை ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. ஆனால் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, நாங்க இதுவரைக்கும் திமுக கூட்டல் தான் இருக்கிறோம் அப்படின்றதுமே சொல்றாரு. இதெல்லாம் ஒரு புறம் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ மதுரை புதூர்ல திருமாவளவன் முதலா விசிகா கட்சி தொடங்கின பிறகு ஏற்றப்பட்ட ஒரு கொடி அங்கிருந்து மாத்தி வேற ஒருத்தர் ஏற்றத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கிருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி அந்த கொடியை மறுபடியும் ஏற்ற போறாரு. கிட்டத்தட்ட 62 அடி நினைக்கிறேன். அந்த கொடியை காவல்துறையை அகற்றி இருக்காங்க. என்ன போனா அறுத்து எறிஞ்சிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா உரிய பர்மிஷன் நீங்க வாங்கல அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நேற்று நடக்கல, நாளன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா இவர் சொல்றாரு ஒரு வீடியோ, ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும்னா பங்கா கேட்கற நீ உன் கொடி அறுக்கிற பாரு அப்படின்ற மாதிரிதான் இந்த நிகழ்வு இருக்கு. ஆனா திரும்ப என்ன சொல்றாரு? மதுரையுடைய மாவட்ட ஆட்சியராக சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்றது பாத்தீங்கன்னா விசிகாவோட கொடியை ஏற்ற முடியலன்னு சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கின்றது, அந்த மாவட்டத்தை அவங்க நடத்துறாங்க. இருந்தாலுமே அரசாங்கம் சொல்லக்கூடியது செயல்படுத்தக்கூடியவங்க தான் மாவட்ட ஆட்சியர் என்றது திருமாவளவனுக்கு நன்றாவே தெரியும். அது எப்படி எந்த கட்சிக்குமே இல்லாத நெருக்கடி விசிகா கட்சிக்கு மட்டும் வரும்? நீங்க கூட்டல் இருக்கிறீங்க, நீங்க முதல்வரை போயிட்டு வீட்டுல சந்திக்கிறீங்க, பேசுறீங்க, அந்த அளவுக்கு நீங்க அவரோட செல்வாக்கு பெற்ற நபரா இருக்கீங்க. ஆனா உங்க கட்சி கூடிய ஏத்த முடியலன்னு சொல்றது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா அவர் என்ன சொல்லுவாரு, எல்லா துறைகளிலுமே சாதியவாதிகள் மதவாதிகள் இருக்காங்க அப்படின்றத திரும்ப சொல்லுவாரு. ஆனா தொடர்ந்து விசிகாக்கு மட்டுமே இந்த நிலை ஏன்றது மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? இன்னொன்னு சொல்றாரு, இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறாரு. நேற்றும் முன்னேற்று ஒரு வீடியோ பேசியிருக்காரு, ஒரு இடத்துல பேசியிருக்காரு. என்னன்னா, திமுக கண்டி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது 26க்கு தேர்தலுக்கு முன்னாடி எல்லா மதுக்கடையும் மூடிட்டா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக ஆட்சியை எதுவும் செய்ய முடியாது சொல்றாரு. எப்படிங்க ஒரு தலைவர் இப்படி சொல்லலாம்? நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர், நீங்க விசிகான்ற ஒரு கட்சி நடத்துறீங்க, உங்க கட்சி அரசியலுக்கு வரணும், உங்க கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் கட்சி நடத்துறீங்க, எத்தனை விஜய் வந்தாலும் திமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்றது யார் பேசுவா?
அதை வந்து ஒரு திமுக கட்சி சொந்தவங்க பேசுவாங்க. நீங்க ஏன் பேசணுன்ற கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்க. ஏன்னா விசிக கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், நீங்க முதலமைச்சராகணுன்றதுதான் உங்களை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்க இயக்கத்தில் இருக்கும் பொழுது எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு திரும்ப எப்படி சொல்லலாம்? ஏன்னா அதான் எல்லாமே கேட்கிறாங்க, எப்படி அவர் சொல்லலாம்? மதுக்கடைகளை மூட வேணுன்றது எல்லா கட்சியினுடைய விருப்பம்ன்றாரு. திமுக அந்த விருப்பமா இருந்தா அவங்க எப்ப மூட்டிருப்பாங்க. ஆட்சி வந்து 3 வருஷம் முடிஞ்சிருச்சு, 4வது வருஷம் போயிட்டு இருக்கு, 26 தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல கூட வந்து மதுக்கடைகளை வந்து மூடல திமுக. அவங்க நிலைப்பாடு சொல்லி திரும்ப அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? அவங்களுக்கும் அதான் வந்து மதுக்கடைகளை மூடணுன்றதை வந்து என்ன இருக்குன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அவரு? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மதுக்கடைகள் மூடுவதை பத்தி ஆரம்பத்துல வந்து பாமக தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீப்பா காரன் பண்ணி அதை வந்து அரசியல் செய்யக்கூடியது. குறிப்பாக மதுக்கடைகள் வந்து நிரந்தர மதுவிலக்கு தமிழ்நாட்டில் வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாமக. அந்த கட்சியை வந்து அடைக்கல, ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாதது நமக்கு தெரியும். அவங்க அடிப்படையில் சாதிவாதம் பேசுறாங்கன்ட்டு திரும்ப அவர்கள் சொல்றாரு. ஓகே, அது அவருடைய விருப்பம். பாஜகவுமே அழைக்கல. மற்ற கட்சிகளுக்கு நேரடி அழைப்பு இருக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக மற்ற கட்சிகளுக்கு நேரடியான அழைப்பு இருக்காது. திமுக சார்ந்தவங்க போயிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தின சொல்லிட்டு விசிக நடத்தக்கூடிய அந்த மாநாட்டை போய் கலந்துக்கிட்டா பார்க்கறவங்க சிரிக்க மாட்டாங்களா? இவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய மகளிர்களை அழைப்புன்னு சொல்றாங்க. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு திமுக சார்ந்தவங்க போக முடியாது. போனா எப்படிங்க பேச முடியும்? யார் எதிர்த்து பேசுவீங்க நீங்க? மக்கள் சிரிப்பாங்க. திமுக போயிட்டாங்க, போனா நிச்சயமா அவங்க போக மாட்டாங்க. அதிமுக தரப்பிலிருந்து நிச்சயமா போவாங்க என்பது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அப்போ இது மது ஒழிப்பு மாநாடாக இருந்தாலுமே கூட கூட்டணிக்கான ஒன்னாதான் மக்களால் பார்க்கப்படும். ஒருத்தர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் வீடியோ போட்டுட்டு உடனே அது வந்து டெலிட் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா திருமாவர்களை பொதுமக்கள் மத்தியில் அவர் இருக்கக்கூடிய பிம்பத்தை வேறொரு பிம்பமா தான் காட்டும். ஏன்னா இன்றளவுக்கும் மிக தீவிரமாக மிக தைரியமாக அரசு செய்யக்கூடியவராக திரும்ப பார்க்கப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒருவர் டெலிட் பண்றதும் அட்மிட் போயிட்டாங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஏற்புடையதே கிடையாது. ஆமாங்க, எங்களுக்கு அதாங்க விருப்பம், ஆட்சி அதிகாரத்துக்கு வரதாங்க விசிகா இருக்கின்றது, ஆட்சி அதிகாரம் பங்கு கேட்கதாங்க விசிகா இருக்குன்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா மாறும், எவ்வளோ பேருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து கொடுக்கும். இன்னும் பல மடங்கு விசிகாவும் திரும்ப மக்கள் மத்தியில் உயர்ந்து நிற்பாங்க. சீமானவர்களுக்கு வந்து சீமானவர்கள் இது குறித்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எங்க அண்ணனுக்கு இன்னைக்கா தைரியம் வந்துக்குது, இந்த தைரியத்தில் வந்து அவர் நிலையா இருப்பாரான்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன்னு சொல்றாரு. ஆனா அண்ணன் என்ன சொல்றாரு, திரும்ப அண்ணன் இல்ல அட்மின் போட்டாரு, நாங்க ஸ்டில் இது வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, மதுக்கடையை மூட்டான்னு சொல்றாரு. ஒரு முறை செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. திருமாவர்கள் ரொம்ப கோவப்பட்டு பேசியிருப்பாரு. இன்னும் அவங்க முன்னாடி கை கட்டி பேசணுமா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த கேள்வி வந்து அவர்கிட்ட வச்சு தவறு. ஏன்னா அவர் தலைவர்கிட்ட போயிட்டு என்ன திமுக மாதிரி வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுறது ரொம்ப தவறு. அதை வந்து அண்ணன் அவர்கள் கண்டிச்சார். நம்மவே திருமாவர்கள் பேசினா சரின்னு சொன்னோம். ஆனா எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, மதுக்கடைகள் எல்லாம் மூடிவிட்டாலும் சொல்லிட்டு பேசினா அப்போ இவரை எப்படி பார்ப்பாங்க? இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கொஞ்சம் எழுதிட்டு இருப்பானுங்க. என்னன்னா விசிக கட்சி வந்து திமுகவினுடைய ஒரு தலித் விங்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படிதான் வந்து விசிகாவை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. உள்ளபடி நமக்கு அதில் வந்து மாற்று கருத்து இருக்கின்றது. விசிக அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாது. அது வந்து தனித்து இயங்கக்கூடிய பட்டியல் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழருடைய உரிமைகளுக்காகவும் தமிழருடைய மொழி சம்பந்த விஷயங்களுக்காகவும் தொடர்ந்து தீவிரமாக வந்து களத்தில் நின்ற ஒரு கட்சி. அப்படி இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவர்கள் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எப்படிங்க சொல்லலான்றதா என்னுடைய ஒரு கேள்வியுமாவே இருக்கு. அப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க இல்லையா, நான் என்ன திமுக காரனா என்ன எனக்கு கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கோப்புன்னு கேட்டீங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து இதை பொருத்தி பார்ப்பாங்க தானே மக்கள். இதை அவர் நிச்சயமா தவிர்த்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா அதை சொல்றதுக்கு அவங்க கட்சியில் ஆள் இருக்காங்க. ஒரு விசிக தலைவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய ஒரு பார்வை. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று பேசிய ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் வந்து இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஆட்சியில பங்கு கேட்கணும், அதிகாரத்தில் பங்கு கேட்கணும் அப்படின்றத ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஒரு கூட்டாட்சியில வந்து ஆட்சியை வந்து பங்கெடுத்துக் கொள்ளணுன்றதை வலியுறுத்தும் விதமா இருக்கக்கூடிய அந்த வீடியோ இன்னைக்கு ரெண்டுமே டெலிட் பண்ணப்படுறதும், என் அட்மின் வந்து தெரியாம போட்டாங்க எனக்கு தெரியாது அதை பத்தி நான் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றதும் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் திரும்ப அவருடைய இமேஜை வேற விதமாக காமிக்கும் மட்டும் தான் நம்முடைய ஒரு பார்வையா இருக்கு. அப்போ விசிக கட்சி என்பது என்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது, விசிக கட்சி என்பது என்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது, இதை பற்றி தானே நீங்க பேசணும்.
திமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வந்து விசிகாவோட தலைவர் வந்து எப்படிங்க பேசலான்றதுல நம்முடைய ஒரு கேள்வியுமாவே இருக்கு. ஒரு டெலிட் பண்ண வீடியோ இவ்வளோ பெரிய வைரலை ஏற்படுத்துதுன்னா அந்த வீடியோ தொடர்ந்து இருந்து அது சம்பந்தமான முன்னெடுப்புகளை திருமாவளவன் விசிக முன்னெடுத்தா இந்த 26 தேர்தல் காலம் என்னவா மாறும்? ஏன்னா இந்த 26 தேர்தல் காலத்தை முன்வைத்து தான் இன்னைக்கு பல கணக்குகள் போயிட்டு இருக்கு. விஜய் கூட போவாரா, அதிமுக கூட போவாரா, இல்லை வந்து சீமான் விஜய் திரும்ப இவங்கெல்லாம் ஒன்றிணைவாங்களா அப்படின்னு பல கணக்குகள்லாம் போயிட்டு இருக்கு. நாம் தமிழோட முடிவு எடுத்தாங்க, நான் தனித்தானே இருப்போம் சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகமும் எனக்குத்தான் தனித்தானே இருப்பாங்க. அண்ணன் அவர்கள் இன்னமும் திரும்ப அவர்கள் திமுக கூட்டிலிருந்து நிலைத்து இருக்குன்னு சொல்றாரு. இது 26 வரைக்கும் நீடிச்சா அவர் போட்ட வீடியோக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியல, அவரை தான் கேட்கணும்.